ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2158வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தின் 3வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முதல் பாட்டிலே எம்பெருமானை விட்டு ஐம்பொறி இன்பங்களில், அதாவது சப்தாதி விஷயங்களில் ஏற்பட்ட ஈடுபாட்டினை போக்கியது தொடக்கமாக, உடையவனாகிய எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே அடியவனாகிய தன் தன்மைக்கு உரியது என்பது வரை இறைவன் தன் காரியம் செய்வது போல தமக்கு செய்த உபகாரங்களை கண்டு வியப்புற்றார் ஆழ்வார். பின்னர் தாம் வேண்டிக் கொள்ள அவன் காரியம் செய்வதே நியாயமாயிருக்க, தான் வேண்டாமல் தான் விரும்பாமல் இருக்கையில் அவனே மேல் விழுந்து தம்முடைய காரியத்தை அவன் செய்வது வியப்புக்குரியதாயிருக்கும் அல்லவா? அதனால் வியப்புற்றார். அடுத்து 2ஆம் பாட்டிலே தாம் பிறருக்கு அடிமைப்பட்டு இருப்பதை போக்கினேன் என்றார். மும்மூர்த்திகள் சமர் என்னும் மயக்கத்தால் வருவதல்லவோ பிறருக்கு அடிமைப்பட்டு இருக்கும் தாழ்வு. மணி உருவில் பூதமைந்தாய் என்று முதல் பாட்டிலும், முகிலுருவம் என்று 2ஆம் பாட்டிலும் ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் அந்த ஸ்வரூபத்தில் உள்ள குணங்களையும் வெளிப்படுத்துவதாய் ஒப்பற்ற இனிமையை உடையதாய் கார்மேகம் போல் கருத்திருக்கும் வடிவை பற்றி சொன்னார். இப்பாட்டிலே, இந்த 3ஆம் பாட்டிலே, அந்த வடிவை சிறிது அன்புடையவர்களுக்கும் அவர்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டு காட்டும்படியையும், இயல்பான வடிவையே தம்மிடம் ஒரு கைமுதலையும் எதிர்பாராமல் கருணையினாலேயே தமக்கு காட்டி தந்ததையும் கண்டு, நான் கண்டது போலே இந்த வடிவை காண வல்லவர் யார் என்று கேட்கிறார். மங்களாசாசனவரான இவர் தம் சேஷத்துவத்தை, அடிமைத்தனத்தை அறிந்த பின்பு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யாமல் அனுபவத்தில் புலனின்பத்தில் இழியலாமோ எனில், தாம் வேறொருவருக்கு உரியவராயிராமல் அவனுக்கே எம்பெருமானுக்கே உரியவராயிருக்கும் பதிவிரதா நிலையை அறிந்த பின்பு பர்த்தாவான அவனை அனுபவிக்காமல் இருக்க முடியாதல்லவோ? இப்படி அனுபவிக்கும் போது ஸ்வரூபத்தை காட்டிலும் அதில் உள்ள குணங்களே இனியவையாக இருக்கும். அதை காட்டிலும் திருமேனி இனியதாயிருக்கும். ஆகையாலே மற்ற இரண்டிலும் ஈடுபடாமல் திருமேனியையே அனுபவிக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும் திரேதை கண் வளை உருவாய் திகழ்ந்தான் என்றும், பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓர் உருவு என்று உணர்தலாகாது ஊழிதோறு ஊழி நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே. திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதை கண் வளை உருவாய் திகழ்ந்தான் என்றும், பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தோருருவு என்று உணர்தலாகாது ஊழிதோறு ஊழி நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்பிப்பாரே என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதபதார்த்தம், பத உரை பார்க்கலாம். கருநீல வண்ணன் தன்னை, நிறங்களிலே நீல நிறத்தை இயல்பாக கொண்டவனான பெருமானை, சர்வேஸ்வரனை, திருவடிவில் சிறந்த திருமேனி விஷயத்தில், கரு நெடுமால் காளமேகம் போன்று கருமை நிறத்தை இயல்பாக கொண்டவனாய் அடியாரிடத்தில் மிகவும் அன்பு கொண்டிருக்கும் எம்பெருமான் கரு நெடுமால், திரேதைக்கண் திரேதாயுகத்திலே சேயன் என்றும் சிவப்பு நிறத்தை உடையவன் என்றும், பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பல வடிவுகளை உடையவனாய் திருப்பார்கடலில் இருந்து அமுதம் எடுத்த கிருத யுகத்திலே வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும், சங்கு போல வெண்மை நிறம் உடையவனாக விளங்கினான் என்றும், ஊழிதோறு ஊழி நின்று ஏத்தல் அல்லால் இப்படி ஒவ்வொரு கல்பத்திலும் இருந்து துதிப்பது ஒழிய ஒரு வடிவத் ஒரு உருவு என்று ஒருபடியான திருமேனியை உடையவன் என்றோ ஒரு விதமான நிறத்தை, இப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் என்றோ உணரலாகாது, அறிய இயலாது. கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை, நீளமான திருமேனியையும் சிவந்த திருக்கண்களையும் உடைய பெருமானை எம்பெருமானை கட்டுரையே
அனைவரும் பேசிப்போவதே ஒழிய யாரொருவர் காண்கிற்பாரே. அடியேன் அவனை காட்ட கண்டது போல் வேறு எவர் காண முடியும் என்று கேட்கிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. நிறங்களிலே கருநீல நிறத்தை இயல்பாக கொண்டவனான பெருமானை சிறந்த திருமேனி விஷயத்திலே கரிய நிறத்தை இயல்பாக கொண்டவனாய் அடியாரிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பான். தன்னை வழிபடுவர்களுக்காக திரேதாயுகத்தில் சிவந்த நிறமுடையவன் என்றும் பல வடிவுகளை உடையவனாய் திருப்பார்கடலில் இருந்து அமுதம் எடுத்த கிருதயுகத்தில் சங்கு போல வெண்மை நிறம் உடையவனாயும் விளங்கினான். இப்படி ஒவ்வொரு கல்பத்திலும் இருந்து துதிப்பது ஒழிய ஒருபடியான திருமேனியை உடையவன் என்றோ ஒரு விதமான நிறத்தை உடையவன் என்றோ எவராலும் அறிய இயலாது. நீளமான திருமேனியையும் சிவந்த திருக்கண்களையும் உடைய அப்பெருமானை அனைவரும் பேசி போவதொழிய அடியேன் அவனை காட்ட கண்டது போல் வேறு எவர் காண முடியும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம். திருவடிவில் திருமேனி அழகை பற்றி பேச புகுந்தால் முதற்பாட்டிலே தாம் எம்பெருமானுடைய அடிமையாயிருக்கும் திறம் சேஷத்துவம் பற்றியும், இரண்டாம் பாட்டில் ஏனைய தெய்வங்களுக்கு தாம் அடிமைப்பட்டவர் அல்லர் அனன்யார்க சேஷத்துவம் பற்றியும் பேசினார். திருவடிவு மேம்பட்ட அழகினை உடைய வடிவு அல்லது திருமகளுக்கு அனுபவிப்பதற்கு உரிமையான வடிவு என்றும் இரண்டு வகையாக பொருள் செய்யலாம். வடிவு என்று குறிப்பிடுவதே போதுமானதாக இருக்கவும் திருவடிவு என்று கூறுவது அகலகில்லேன் இறையும் என்று பெருமாட்டி பெரிய பிராட்டியார் எம்பெருமான் மார்பில் இருந்து அகலமாட்டேன் என்று என்பதை திருவாய்மொழி ஆரம்பத்திலே நம்மாழ்வார் கூறியது போல என்றும் அனுபவித்திருக்கும் பிராட்டியையே அகலமாட்டேன் என்று சொல்ல வைக்கும் வடிவை அல்லவா அவரவர் விருப்பத்திற்கு தக்கபடி அவரவருக்கு காட்டியது என்று அந்த வடிவின் சிறப்பு வெளிப்படும்படியாக வடிவு என்று சொல்லாமல் திருவடிவு என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அத்திருமேனியையும் அவரவர் விருப்பத்திற்கு தக்கவாறு மாற்றி உபகரித்தபடியை சொல்கிறார் மேல். கரு நெடு மால் கருமுகில் போல் கருத்த திருமேனியை உடையவனாய் இந்த உலகிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் பெரிய மேன்மையை உடையவன், இதனால் தனித்தன்மை வாய்ந்த மிகச்சிறந்த திருமேனியை உடையவனாய் எவரையும் எதிர்பாராதவனாய் எல்லோரினும் மேம்பட்டவனாய் இருப்பவன் அல்லனோ இப்படி பிற விருப்பத்துக்கு தக்கபடி அதனை மாற்றிக்கொண்டான் என்கிறார். நெடுமால் என்றது மிக பெரியவன் என்பதை குறிப்பதற்காக, அல்லது மால் என்று அன்பினால் வரும் மயக்கமாய் அடியாரிடம் மிகவும் மயங்கியவன் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படி இருக்கிறவன் தன்னையே மாற்றிக்கொண்டு அடியார்க்கு முகம் காட்டுகை காரணம் அடியவரிடம் அன்பு மயக்கம் கொண்டவனாய் இருத்தல் என்று கூறுகிறார். சேயன் என்னும் திரேதைக்கண், திரேதைக்கண் சேயன் என்றும். திரேதாயுகத்தில் சிவந்த திருமேனியை உடையவனாயிருக்கும். அக்காலத்தில் மக்கள் ராஜச பண்பு நிறைந்தவராகையாலே ராஜசத்திற்கு உண்டான நிறமான சிவப்பிலே விருப்பமுடையவராயிருப்பர். அவர்களது விருப்பத்திற்கேற்ப சிவந்த திருமேனியை கொண்டு முகம் காட்டுவான் எம்பெருமான். திரேதாயுகத்திலே சிவப்பு நிறம் ராஜசத்தை குறிக்கும், வெளுப்பு சத்துவத்தை குறிக்கும், கருப்பு நிறம் தமோ குணத்தை குறிக்கும் என்பதை நாம் அறிவோம். லோகித சுக்ல கிருஷ்ணாம் ஸ்வேதா உபனிஷத் கூறுகிறது. லோகித சுக்ல கிருஷ்ணாம் சிவந்தும் வெளுத்தும் கருத்திருக்கும் என்று பிரகிருதிக்கு மூடிய மூன்று பண்புகளையும் கூறிற்று. இந்த உபனிடத்தை பின்பற்றி சிவந்த திருமேனியை முன் கூறுகிறார். தலைவனது உகப்பிற்கு ஏற்றவாறு அடியவன் தன் உடலை அமைத்துக் கொள்ளுதல் தக்கதாயிருக்க, அடியவர்கள் உகப்பிற்கு ஏற்ப சுவாமி தன் திருமேனியினை அழிய மாறுபடுகிறான் என்பது என்ன ஆச்சரியம் என்று எடுபடுகிறார். தமருகந்தது எவ்வுருவம் என்று முதல் திருவந்தாதியிலே கூறுகிறார் பெரிய பொய்கை ஆழ்வார். என்றும் என்றும் என்கிற சொற்களை ஊழிதோறு ஊழி நின்று ஏத்தல் அல்லால் என்கிற இடத்தில் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் கிருதயுகத்தை குறிப்பிடுகிறார்.
திரேதை கண் என்று குறிப்பிட்டு யுகத்தின் பெயரை சொன்னது போல கிருத யுகம் என்று குறிப்பிடாமல் கடலமுதம் கொண்ட காலம் என்பது ஏன் என்றால், திரேதை கண் என்பது போல் பெயரை மட்டும் கிருதம் என்று குறிப்பிட்டால் அது மலட்டு காலம் போல் இருக்கையாலே, அப்படி இல்லாமல் எம்பெருமானுடன் தொடர்பு கொண்ட காலம் என்பது தோன்ற பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் என்று அருளி செய்கிறார். ஆதி பிரம்மோற்சவமாகிற பங்குனி பெரிய திருநாளிலே பற்றுடையவர்கள் பங்குனி மாதத்திற்கு பின் செய்கிறோம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் பெரிய திருநாளுக்கு பின் செய்கிறோம் என்று சொல்வது போன்றது இது. ஆதி பிரம்மோற்சவம் இங்கே திருவரங்கத்திலே சிறப்பான பங்குனியில் நடைபெறக்கூடிய பெரிய திருவிழா. அதிலே பற்று இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்து வாசிகள் பங்குனி மாசத்திற்கு பிறகு வருகிறேன், பங்குனி மாசத்துக்கு பிறகு செய்கிறேன் என்பதை பெரிய திருநாளுக்கு பின் செய்கிறோம் என்று சொல்வார்களாம். அது போன்றது இது. ஆயினும் கடலமுதம் கொண்ட காலம் என்றால் போதாதா? பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் என்பது ஏன்? 14,100,000 காதம் பரப்பை உடையது பார்க்கடல். இந்த பரப்பு முழுவதும் பறந்து இருக்கும்படி தாளும் தோளும் முடிகளும் சமனுலாத பல பரப்பி என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே கண் வளர்ந்து அருளிய அந்த பெரிய வடிவத்துடனே எழுந்திருந்து எம்பெருமான் திருப்பார்கடலை கடைகிற போது ஒரு கடல் உயர நோக்கி நின்று மற்றொரு கடலை கடைந்தது போலே இருக்கையாலே பெருவடிவில் என்று சேர்த்து அருளி செய்கிறார். கடல் கண்டவரின் களைப்பை ஆற்றுவதாய் மிக பெரியதாய் இருப்பது போலே திருமேனியும் காண்பவர் களைப்பை ஆற்றுவதாய் மிக பெரியதாய் கடலினும் மிக இனியதாய் இருக்கிறதல்லவோ. அல்லது வேறு வகையாகவும் பொருள் கொள்ளலாம். பெருவடிவு என்பதற்கு எண்ணற்ற வடிவுகளாலே என்றும் பொருள் உள்ளது. மந்திரமலையை வைத்துத்தான் பார்க்கடலை கடைந்தார்கள். ஆக அந்த மந்திரமலை கடலுக்குள் கீழே அழுந்தி போகாமைக்காக ஆமை வடிவம், மேலே கொந்தளி ஆமைக்கு ஒரு பெரிய வடிவமாகி, இமயவர்களுக்கு நடுவில் ஒரு இமயவர் வடிவையும் கொண்டு, அசுரர்களுக்கு நடுவிலே அவர்களோடு ஒரு ஒத்த வடிவையும் கொண்டு அவர்களுடைய நடுவில் நின்று வலிப்பதாயும் வாசுகிக்கு வலிவாய் புகுந்து நிற்பதாயும் யந்தரஷ்டம் சுராசுரையை விஷ்ணு புராணத்தில் சொல்றபடி யந்தரஷ்டம் சுராசுரரை தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கப்படாமல் இந்த பக்கமும் இருந்தான் அந்த பக்கமும் இருந்தான் எம்பெருமான் இருந்து செய்தான். ஆக பல வடிவுகள் எடுத்து அங்கே பார்க்கடலை கடைந்தான் எம்பெருமான். மலை, இமயவர், அசுரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அவரவர்கள் உள்புகுந்து வலிமை கொடுப்பதாயும் இப்படி பல பல வடிவுகளை கொண்டான் எம்பெருமான். கடலமுதம் கொண்ட காலம். துர்வாச முனிவருடைய சாபத்தால் செல்வம் இழந்தவராய் அமுதத்தை இழந்து ஏழைகளாய் சரணம் துவாம் அனுப்பிராப்தா சம்ஸ்த தேவா கணா என்று விஷ்ணு புராணத்திலே கூறியபடி எல்லா இமயவர் கூட்டங்களும் உன்னை அடைக்கலமாக அடைந்தன என்கிறபடியே ஒருவரும் எஞ்சாமல் எல்லா இமயவர்களும் வந்து அடைக்கலம் புக அவர்களுக்கு கடலை கடந்து அமுதத்தை கொடுத்தான் எம்பெருமான். கொண்ட அவர்களுக்கு கொடுத்த போதிலும் அடியார் பேற்றை தம் பேராக கருதியமையால் தான் கொண்டது போலேயே மகிழ்ந்திருந்தான் எம்பெருமான். கடலமுதம் கொண்ட காலம். இமயவர்களுக்கும் தனக்கும் எனக்கும் கடலிலே அமுதத்தை உண்டாக்கிய காலம். இமயவர்கள் தங்கள் இறப்பினை தாழ்த்தி சொர்க்க இன்பம் நுகரச் செய்யும் அமுதத்தை கொண்டு போனார்கள். தான் பெரிய பிராட்டியாகிய அமுதத்தை ஏற்றான் எம்பெருமான். விண்ணவர் அமுது உண அமுதில் வரும் பெண் அமுது உண்டு எம்பெருமான் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வாரே அருளி செய்வார். அப்படி தான் மகாலட்சுமி ஆகிற ஆறாவ அமுதத்தை கொண்டான் எம்பெருமான். இவை இரண்டும் அல்ல இவருக்கு, அதாவது ஆழ்வாருக்கு இனியவை. நாள் தோள் அமுது என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே கையும் திருவாளியுமாக கொண்டு கடல் கடைந்த வடிவே இவருக்கு இனியது. தேவரும் தாங்கள் விரும்பிய உப்புச்சாராகிய அமுதத்தை பெற்றனர். அவனும் பெரிய பிராட்டியாராகிய அமுதத்தை பெற்றான். நானும் அந்த எம்பெருமான் ஆகிற அமுதத்தை பெற்றேன் என்கிறார் திருமங்கையாழ்வார். தோளும் தோள் மாலையுமாக எம்பெருமான் கடல் கடைந்த வரலாற்றை ஆழ்வார்கள் நேரில் கண்டது போல் பரமானந்தமாக பேசி அனுபவிப்பார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. வளையுருவாய் திகழ்ந்தான்.
சங்கு போல வெண்மையான நிறத்தினனாய் திகழ்ந்தான். கிருதயுக மக்கள் சத்துவ பண்பு நிறைந்தவராகையாலே வெளுப்பினை உகக்கின்றனர், வெண்மை நிறத்தை உகக்கின்றனர். ஆகையாலே அவர்களது விருப்பத்திற்கேற்ப வெண்மையான வடிவமாயிருக்கிறான். கருநீல வண்ணன் தன்னை கலிகாலத்தில் தன்னிடத்தும் தனது ஏதாவது ஒரு நிறத்திலும் விருப்பமுடையவர் இல்லாமையாலே தனது இயல்பான நிறத்தை கொண்டிருப்பான். கருநீலம். கருநீலம், கரு நீலம் என்று இரண்டு பதங்கள் ஏன் என்றால், கருமை என்பது கருப்புக்கும் பெயர், எல்லா நிறங்களுக்கும் பொது பெயர். ஆகவே இங்கு நிறங்களுக்குள் நீல நிறத்தை உடையவனாயிருப்பன் என்பது பொருள். கருநீலம் என்றால் ஒரு வடிவத்து ஒரு என்று உணரலாகாது. நிறத்தை அடியார்களது விருப்பத்துக்கு தக்கபடி மாற்றிக்கொள்வதோடு அல்லாமல் வடிவையும் அழிய மாற்றிக்கொள்வான். இப்படி அடியவருக்காக வடிவையும் நிறத்தையும் அழிய மாறுகையாலே இதுதான் இவன் வடிவு, இதுதான் இவன் நிறம் என்று ஒருவராலும் அளவிட்டு வரம்புபடுத்த இயலாது, உணரலாகாது, பாசுரமிட்டு பேச முடியாது என்பது மட்டுமல்ல, நெஞ்சாலும் நினைக்க இயலாது. ஒளிதோர் ஒளி நின்று ஏத்தல் அல்லால் செய்ய முடிவது இதுதான். அவன் கொண்ட பல்வேறு வடிவங்களையும் நிறங்களையும் பார்த்தால் காலமுள்ள வரையிலும் இவனை புகழ்ந்து கொண்டிருப்பதை தவிர அவனை அளவிட்டு அறிய முடியாது. ஒளிதோர் ஒளி நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை தமக்கு கருத்த நிறத்தையும் சிவந்த கண்களையும் உடைய வடிவினை காட்டினதை அருளி செய்கிறார் ஆழ்வார். தமக்கு எம்பெருமானுடைய எந்த வடிவிலும் நிறத்திலும் ருசி இல்லாமையாலே தன்னுடைய விருப்பினாலே இயல்பான வடிவையே காட்டினான் என்கிறார். கருமுகில் போல் கருத்த வடிவையும் அதற்கு மாறுபட்ட நிறச்சேர்க்கையாய் கான்ட்ராஸ்ட் கலர் அமைந்து தன் சொரூபத்தில் உள்ள வாத்சல்யமாகிற தாயன்பாகிய அமுதத்தை பொழியும் திருக்கண்களையும் உடையவனாக எனக்கு காட்சியளித்தான். இவையும் திருமகள் கேள்வனாய் இருத்தல் போல கருத்த நிறமும் சிவந்த கண்களும் எல்லோரினும் மேம்பட்டவன் இவன் என்பதை தனித்தனியே காட்டித்தருவை அல்லவோ. கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. யாரொருவர் என்பதை முன்னும் பின்னும் கூட்டி யாரொருவர் கட்டுரைப்பார், யாரொருவர் காண்கிற்பார் என்று பொருள் கொள்ள வேண்டும். காரணம் பற்றாத இறைவன் அருளாலே, அதாவது அவனுடைய நிர்ஹேதுமான அருளாலே நான் அவனை கண்டு பேசினது போலே பேச வல்லவருண்டோ, நான் அவனை கண்டு பேசினது போலே எவர்தாம் கண்டு பேச வல்லார் என்கிறார். அல்லது கட்டுரையே எல்லோரும் பேசி போவாரே ஒழிய கண்களால் காண வல்லார் உண்டோ என்றும் கூட பொருள் கொள்ளலாம். இரண்டு பொருளுமே ஒக்கும். வேதங்களும் இறைவனுடைய வடிவிருக்கும்படியை நீலதோயதா மத்தியஸ்தா, கருமுகலை நடுவில் வைத்திருக்கும் மின்னல் என்று ஒதுங்கி நின்று பேசி போகின்றனவே என்று கண்டவை அல்ல. வேதங்களும் அவனை கண்டவை அல்ல. நீலமுண்ட மின்னன்ன மேனி பெருமான் என்று திருவிருத்தம் என்றவர்களும் நான் கண்டது போல் கண்டார்களோ. இயல்பான பற்றின்மையையும் இயல்பான அன்பையும் உடையவராய் அல்லவோ அவர் கண்டது. இயற்கையாகவே இறைவனிடம் பாராமுகத்தையும் ஐம்பொறி பற்றினையும் உடைய நான் அவ்வாறு இப்படியாக கண்ட காட்சிக்கு ஒப்புண்டோ? ஆன பின்பு நான் கண்ட காட்சியை வேதங்கள் கண்டனவோ, ஆழ்வார்கள் கண்டார்களோ? ஒருவர் காண்பிற்பாரே. தன் திறமையால் எவர்கள் காணவல்லவர்கள்? முனிவர்களைப் போலே என் முயற்சியால் கண்டேனா? இறைவனே அடைக்கலம் என்று எண்ணுபவரைப் போலே ஒரு இன்ப உலகத் துன்பங்களுக்கு அஞ்சி கண்டேனா? ஒரு இன்பங்களில் ஈடுபாடு உடையவனாய் திரிந்து கொண்டிருந்த காலத்தில் அல்லவோ நான் கண்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தோரொரு என்று உணர்தலாகாது. ஒளிதோறு ஒளி நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே. திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஒரு உரு என்று உணர்தலாகாது. ஒளிதோறு ஒளி நின்று ஏத்தல் அல்லால்
கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.